இந்த மனிதனுடைய ஆவிக்கும் தேவனுடைய ஆவிக்கு இடையில என்ன போயிருச்சுங்க, அந்த தொடர்பு இல்லாமல் போயிட்டதுனால ரட்சிக்கப்படாத மனுஷன் அந்த இன்னும் அவனுடைய ஆவி எப்படித்தான் இருக்குது, அது மரித்ததா இருக்குது. அது ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டு அது பிரிந்து போய் சுயாதீனமாக செயல்படுகிறது. இண்டிபெண்டா, அதாவது சுயாதீனமாக அப்படின்னா மனம் போன போக்குல அவன் செயல்படுகிறான். அவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி, ஆண்டவர் படைப்பின் நோக்கமாக என்ன வச்சிருக்கிறாரோ படைப்பின் காரியங்களின்படி அவருடைய வசனத்தின்படி எல்லாம் அவன் செயல்படாம அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் மனம் போன போக்குல அவனுக்கு என்ன தோணுது அதை செய்வான். உலகம் என்ன சொல்லுது அதை செய்வான். இது மாதிரி பாவம் என்ன சொல்லுது அதை செய்வான். சாத்தான் என்ன சொல்றான் அதை செய்வான். ஆனா உலகம், மாம்சம், பிசாசு சொல்றதைத்தான் செய்வானே ஒழிய அவன் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவனால் செயல்பட முடியாது. ஏன்னா அவன் கடவுளிடம் இருந்து பிரிக்கப்பட்டு விட்டதனால அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய முடியாது. அவன் என்ன செய்வான், இண்டிபெண்டா அவனுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் அவன் செய்து கொண்டிருப்பான். எபேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். சரி, ஓகே, இங்க பாருங்க. அவர்களுக்குள்ளே, எவர்களுக்குள்ளே? ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளதான் நம்மளும் இருந்தோம் இல்லையா? இந்த சின்ன பசங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுமே என்ன ஆகல, இன்னும் ரட்சிக்கப்படலை. அப்போ அது மாதிரி நாம பிறந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம் இயேசுதான் ரட்சகர்ங்கிறத உணர்ந்து அவர் என் பாவங்களை மன்னிக்கிறாருங்கிறத அறிக்கையிட்டு அவரை நம் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுவதுதான் என்னதுங்க, ரட்சிப்பு. அதை விட்டுட்டு நம்ம என்னுடைய முப்பாட்டங்காலத்திலிருந்து நான் இயேசுவை கும்பிட்டேன் அதனால இப்போ நான் இயேசுவை கும்பிடுறேங்கிறது என்ன கிடையாதுங்க, அது ரட்சிப்பு கிடையாது. அவர்கள் ரட்சிக்கப்படாமல் அவர்கள் இன்னும் அவர்கள் மரித்தவர்களாகவே, ஆவியில் மரித்தவர்களாகவே இருக்கிறார்கள். சரி, இப்போ ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே நாம எல்லாரும் முற்காலத்திலே எப்படி இருந்தோம், முன்னாடி நம்மளும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னா, நம்ம மாம்ச இச்சையின்படி தான் நாம நடந்துட்டு இருந்தோம். மாம்சம் என்ன சொல்லுதோ, மாம்சம் என்ன சொல்லும், எல்லா பாவத்தையும் செய்ய சொல்லும் இல்லையா, போய் பேச சொல்லும், அது மாதிரி சுபாவ பிரச்சனைகள் எல்லாத்தையும் செய்ய வைக்கும். அப்போ மாம்சம் என்ன சொல்லுதோ அதன்படி நடந்து நமது மாம்சமும் மனசும், நம்மளுடைய மாம்சம் மனசு இது ரெண்டு என்ன விரும்புதோ அதை மட்டுமே செய்து சுபாவத்தின்படி, பழக்க வழக்கங்களின்படி நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னா, நம்முடைய குணாதிசயத்தின்படி நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னா மற்றவங்களை மாதிரியே இருந்தோம். இந்த மற்றவங்களை மாதிரியே இருந்த நமக்கும் அந்த மற்றவங்களுக்கும் எப்படி இருந்ததுன்னா, அவர்கள் யாராய் இருந்தார்கள் அப்படின்னா கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். யாராயிருந்தோம்? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். அப்படின்னு என்னதுங்க, கர்த்தருடைய கோபம் நம்ம மேல செயல்படத்தக்க விதத்தில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், மீறுதலில் வாழ்ந்து கொண்டிருந்தோம், அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்போ மற்றவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி தண்டனைக்குரியவர்களோ ஆண்டவருடைய கோபத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறார்களோ அப்படித்தான் நாமளும் இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த கோபம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போது மனுக்குலத்தின் மேல் கடந்து வந்த அந்த கோபம் என்ன ஆயிடுச்சுங்க, அது அப்படியே அங்கே வைக்கப்பட்டுருச்சு, இயேசுவின் மேலே வைக்கப்பட்டுருச்சு. இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மேலே கோபாக்கினை கிடையாது, தண்டனை கிடையாது. இப்போ நிறைய விசுவாசிகள் நினச்சிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் என் மேலே கோபமாக இருக்கிறார், ஆண்டவர் என்னை தண்டிக்க தயாராக இருக்கிறார், ஆண்டவர் என் கண்ணை குத்திடுவார், ஆண்டவர் எப்போவுமே என்னை கோபமாய் பார்க்கிறார்கிற அந்த பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நமக்கு ஒரு ரெவரன்ஷியல்
ரெவரன்ஷியல் ஃபியர், ஆண்டவர் மேல ஒரு மரியாதைக்குரிய அன்பு கலந்த மரியாதைக்குரிய பயம் தான் இருக்கணுமே ஒழிய நமக்கு என்ன இருக்கக்கூடாதுங்க. அவர் தண்டிக்கிறவர், அவர் என் ஆசீர்வாதங்களை நிறுத்தி விடுகிறவர், அவர் என்ன காலை எடுத்துருவாரு, என் கையை எடுத்துருவாரு, என்னை தண்டிச்சிருவாரு, இந்த மாதிரியான ஒரு பயத்தோடு கூட நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, நாம் வாழக்கூடாது. ஏன்னா இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது அந்த கோபாக்கினை, மனித இனத்தின் மேல் தேவனுக்கு இருந்த அந்த கோபாக்கினை சிலுவையிலே இயேசுவின் மேல் வைக்கப்பட்டு விட்டது. இப்ப ரட்சிக்கப்பட்டதான நாம எல்லாரும் அந்த கோபாக்கினைக்கும் தண்டனைக்கும் நாம் தப்பிக்கொண்டோம். ஹல்லேலூயா. தண்டனைகள், சாபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நாம் தப்பிக்கொண்டோம். இப்ப நம்ம மேல கோபாக்கினை கிடையாது, நம்ம மேல அவருடைய அன்பு மட்டுமே செயல்படுகிறது. சரி, ஓகே. இங்க அவர் என்ன சொல்ல வராரு பவுல் அப்போஸ்தலர் அப்படின்னா, நாமளும் முன்னாடி காலத்துல அவங்கள மாதிரி தான், ரட்சிக்கப்படாதவங்கள மாதிரி தான் நம்ம மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனசும் நினைக்கிறதையெல்லாம் செஞ்சுட்டு சுபாவத்தின்படி நாம மற்றவங்கள மாதிரி தான் இருந்தோம். அவங்க எப்படி தண்டனையின் பிள்ளைகள், கோபத்தின் பிள்ளைகளாய் இருக்கு, கோபத்தின் பிள்ளைகள்லாம் கோபாக்கினைக்கு உட்பட வேண்டியவர்களாகிய பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ அந்த மாதிரி தான் நாமளும் இருந்தோம். ஆனா இப்போ நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சரி, ஓகே. இப்போ இந்த ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? அவர்கள் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இந்த கோபாக்கினையின் பிள்ளைகள்னா அந்த ரட்சிக்கப்படாதவர்களுடைய ஆவி மனிதன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் சாத்தானுடன் ஐக்கியமாகி விடுகிறான். ஒன்று தேவனோடு ஐக்கியமாக வேண்டும், இல்லைன்னா சாத்தானோடு ஐக்கியமாக வேண்டும், இல்லையா? இப்போ இவன் ஆவி செத்து போச்சு, ஆவி செத்து போய் இவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுடைய ஆவி செத்து போச்சு, இவனுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு செப்பரேஷன், ஒரு பிரிவினை உண்டாயிருச்சு. இப்போ இவனால என்ன பண்ண முடியாதுங்க, இவனால ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியாது. அப்போ யாரோட தொடர்பு கொள்வான்? சாத்தானோட தான் தொடர்பு கொள்வான், இல்லையா? அப்போ மரித்த ஆவி மனிதன் என்ன பண்றான்? அவன் சாத்தானோடு தொடர்புல மட்டும் இல்ல, ஐக்கியமாகவே இருக்கிறான். எப்படி இருக்கிறாங்க? ஐக்கியமாகவே இருக்கிறான். தொடர்பு வேற, ஐக்கியம் வேற, இல்லையா? அப்போ எபேசியர் 2:3 பார்க்கிறோம், சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல நாமளும் எப்படித்தான் இருந்தோம், கோபாக்கினையின் பிள்ளைகளாகத்தான் இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப இல்லை, அதை குறித்து நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் ஆதாமும் ஏவாளும் அந்த தடை பண்ணின பழத்தை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னாருங்க, அதை புசிக்க கூடாது அப்படின்னு சொன்னார், இல்லையா? இப்போ அந்த பழத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சாப்பிட்டுட்டாங்க. இப்போ அவங்க சாப்பிடும்போது அதுக்கு முன்னாடியே அவர் சொல்லி இருந்தாரு, நீ அதை புசிக்கும் நாளில் அப்படின்னு சொன்னாரா, அதை நீ புசிக்கும் நாளில் அதை சாப்பிட்ற அன்னைக்கு நீங்கள் நிச்சயமாக சாகவே சாவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே அவங்கள எச்சரித்து வச்சிருந்தார், இல்லையா? ஆனா அதை சாப்பிட்ட நாள்லையே, நல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை இதுதான், சாப்பிட்ட நாள்லையே நீங்க செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, இல்லையா? இப்போ அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க? சாப்பிட்டாங்களா? பழத்தை சாப்பிட்டாங்களா? வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆண்டவர் என்னன்னு சொன்னாருங்க, நீ என்னைக்கு அதை சாப்பிட்றியோ அன்னைக்கே சாவ அப்படின்னு தான் அவர் சொன்னாரு. ஆனா இந்த ஆதாமும் ஏவாளும் பழத்தை சாப்பிட்டுட்டாங்க, இல்லையா? இப்போ அவங்க சாப்பிட்டதும் அவங்க அன்னைக்கே செத்துட்டாங்களா? அவங்க செத்து போகல, இல்லையா? அவங்க அன்னைக்கு சரீரத்துல சாகல. எதுல சாகலைங்க? சரீர பிரகாரமாக அவங்க சாகல. அவங்களுக்குள்ள இருந்து உயிர் வெளியில போகல, ஆவி வெளியில போகல. அவங்க அன்னைக்கு சரீரத்துல அவங்க மரிக்கவில்லை. ஆனா அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னா, ஆவிக்குரிய மரணம் உண்டாயிற்று. அவங்களுடைய ஆவி மனிதன் ஜீவாத்துமாவாக தேவனுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருந்த அவங்களுடைய ஆவி மனிதன் என்ன ஆயிட்டான்? அன்னைக்கு செத்து போயிட்டான். என்ன ஆயிட்டாங்க? அன்னைக்கு செத்து போயிட்டான். அப்ப அவங்களுக்கு ஆவிக்குரிய மரணம் வந்தது. சரி, இப்ப இவங்க ஆவியில செத்து போனாங்களா? ஆவியில செத்து போனதுக்கு அப்புறம் நிஜமாவே
சரீர பிரகாரமாக என்னைக்கு செத்து போறாங்கன்னு பாருங்க. ஆதியாகமம் 5:5 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். ஹல்லேலூயா. ஆதாம் எத்தனை வருஷத்துல மரித்தான்? 930 வயசுல அவன் செத்து போனான். நல்லா கவனிங்க, 930 வருஷம்னா கிட்டத்தட்ட 1000 வருஷமா? 1000 வருஷம். 1000 வருஷங்கிறது சாதாரண விஷயமா? 1000 வருஷம் அவனுடைய ஆவியில ஒரு மரணம் ஆரம்பித்தது. ஆவி செத்து போச்சு. அந்த ஆவியில இருந்த மரணம் அவனுடைய ஆத்துமாவுக்குள்ள வந்து அது சரீரத்துக்குள்ள கடந்து வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுங்க? அதுக்கு 930 வருஷம், கிட்டத்தட்ட 1000 வருஷம் என்னாச்சுங்க? அவனுடைய சரீரத்துல 1000 வருஷம் கழிச்சுதான் அவனுக்கு என்ன வந்ததுங்க? அவனுடைய சரீரத்துல அந்த மரணம் வந்தது. ஓகே, இந்த அவங்களுடைய ஆவிக்குரிய மரணம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவங்களுடைய உணர்வுகள்ல உணர்ச்சி பூர்வமான துன்பங்களுக்குள்ள அவங்கள கொண்டு போய்கிட்டே இருந்தது. நெத்தி வேர்வை அந்த தோட்டத்துல இருக்கும்போது சொகுசா இருந்தாங்கல்ல, ஏசியில் இருக்கிற மாதிரி குழு குழு குழுன்னு இருந்தாங்கல்ல, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த அங்க போய் போராடுகிற போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதே மாதிரி கற்ப வேதனைப்பட்டு பிள்ளை பெறுகிற போது எப்படி இருந்திருக்கும்? அந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வரும்போது மூத்தவன் இளையவனை கொல்லும் போது எப்படி இருந்திருக்கும்? அப்போ இவங்க வாழ்நாளெல்லாம் என்ன அனுபவித்தார்கள் அப்படின்னா, அவங்களுடைய அந்த ஆவிக்குரிய மரணத்தின் விளைவாக அவங்க ஆவி மனுஷன் செத்து போயிட்டதுனால அவங்க வாழ்ந்த நாட்கள் எல்லாம் உணர்வு பூர்வமான துன்பங்களை அனுபவித்தார்கள். அவங்க மனசுல பலவிதமான மன கஷ்டங்களை, உணர்ச்சிகளின் கஷ்டங்களை, துன்பங்களை அவர்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சரீரத்துல மரணம் வந்தது. சாப்பிட்ட அந்த செகண்டே அவங்களுக்கு ஆவிக்குரிய மரணம் வந்துருச்சு. ஆனா சரீரத்துல மரணம் எப்ப வந்ததுங்க? அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 வருஷம், 930 வருஷம் கழித்து தான் அவங்களுக்கு என்ன வந்துச்சுங்க? சரீரத்துல அந்த மரணம் கடந்து வந்தது. அப்போ மரணம் நடக்க 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 உங்களை பிடிச்சி யாராவது நல்லா கிள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க, அப்ப எப்படி இருக்கும்? கிள்றத விடுற வரையில என்ன இருக்கும்? வலி இருந்துகிட்டே இருக்கும்ல. அது மாதிரி வேற என்ன வேணாலும் சொல்லுங்க, போட்டு சவுக்கால அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிற வரையிலும் மட்டும் இல்ல, அந்த காயங்களெல்லாம் ஆறுற வரையிலும் என்ன இருக்குங்க? அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும்ல. அது மாதிரி வாழ்நாள் எல்லாம் ஒன்று மாற்றி பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் வர்றப்போ நாம் என்ன அனுபவிக்கிறோம் அப்படின்னா, நம்ம மனதில் தான், நம்மளுடைய உணர்ச்சிகளில் தான் நாம் எதை அனுபவிக்கிறோம்? துன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். அந்த உணர்ச்சிகளின் துன்பங்கள் அவங்க என்ன செய்தாங்க? வாழ்நாளெல்லாம் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அந்த வாழ்நாளெல்லாம் துன்பத்தை அனுபவிச்சுட்டு கடைசியில தான் என்ன வந்ததுங்க? கடைசியில தான் சரீரத்தில் அவங்களுக்கு மரணம் வந்தது. பிசாசோடைய வேலை, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் வேலையே என்னன்னா துடிக்க சித்திரவதை பண்றது தாங்க அவனோட வேலை. அதுக்குத்தான் அவன் உள்ள நுழையிறான். கொஞ்சம் நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா, அவன் உள்ள நுழைஞ்சிட்டான்னா அவன் என்ன பண்றாங்க? நம்மளை வாழ்நாளெல்லாம் அவன் என்ன பண்ணிட்டே இருக்காங்க? துள்ள துடிக்க ஒன்று மாற்றி ஒன்று. ஒரு 10 நாள் நல்லா இருந்தா அடுத்தது ஒரு பிரச்சனை வருது, அடுத்து ஒரு 10 நாள் நல்லா இருந்தா அடுத்து ஒரு பிரச்சனை வருது. இது ஆதாமிலிருந்து ஆரம்பித்து வந்தது. ஏன்னா அவங்க ஆவிக்குரிய மரணத்தை அடைந்து இப்ப யாரோடு அவர்கள் ஐக்கியமாயிட்டாங்க? சாத்தானோடு கூட ஐக்கியமாகி விட்டார்கள். அப்போ சாத்தானோடு ஐக்கியமாயிட்டா அவன் சரக்கு தானே வாழ்க்கையில வர முடியும். அந்த பிரச்சனைகளும் அந்த போராட்டங்களும் தான் அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தித்தாங்க. அந்த மரணம் அவங்களுக்கு ஆவியில ஆரம்பித்தது. கடைசியா சாகும்போது அது என்னாச்சுங்க? சரீர மரணமாக மாறினது. அதே மாதிரி தான் புது வாழ்வு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை என்னதுங்க? புது வாழ்வு, புதிய ஜீவன், நித்திய ஜீவன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நித்திய ஜீவன் எங்க நடக்குது அப்படின்னா, 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் கடந்து வந்து அவர் பிதாவினுடைய எல்லா கட்டளைகள் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து எல்லா நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளையும் அவர் செய்து முடித்து அவர் சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்து அவர் உயிரோடு கூட எழுந்தாரே, அங்க அந்த நித்திய
ஜீவன். அவருடைய அந்த நித்திய ஜீவனை நாம் ரட்சிக்கப்படுகிற போது செத்து போயிருந்த நம்ம ஆவி மனுஷனுக்கு எதை கொடுத்துட்டாருங்க? அந்த நித்திய ஜீவனை நமக்குள்ள கொடுத்துட்டாரு. அந்த நியூ லைஃப் அல்லது நித்திய ஜீவன் அல்லது புது வாழ்வு அது எங்க நடக்குது அப்படின்னா நம்ம ஆவியில தான் நடக்குது. ஹல்லேலூயா. ஆவி எங்க இருக்குதுன்னு கேட்டா நம்மளுடைய மைய பகுதியில இருக்குது. சரி, ஓகே. நம்மளுடைய ரட்சிப்பு எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஒரு செத்த மனிதனாக, எங்க செத்த மனிதன்? ஆவியில செத்த மனிதனாக இருந்தேன். அப்போ முதல்ல எங்க ரட்சிப்பு நடக்கிறது அப்படின்னா என் ஆவியில தான் ரட்சிப்பு நடக்கிறது. ஆவியில தான் அந்த ரட்சிப்பு நடக்கிறதுனா என்னது? அங்கதான் புது வாழ்வு வருது, அங்கதான் புது ஜீவன் வருது, அங்கதான் நித்திய ஜீவன் வந்துருது. இப்போ ஆதாம் படைக்கப்பட்ட போது அவன் ஜீவாத்மாவாக படைக்கப்பட்டான். அதுக்கப்புறம் அவன் மரணாத்மாவாக மாறிவிட்டான். இங்க அதுக்கப்புறம் பிறந்ததெல்லாம் மரணாத்மாவா பிறந்தது, மரித்த ஆத்மாவா பிறந்தது. அதெல்லாம் அதுல விதிவிலக்கு ஒரு சில பரிசுத்தவான்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் நல்ல தேவனோடு உறவாடினாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் மெய்யாகவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாய் இருந்தார்கள். ஓகே, அந்த மாதிரி இப்போ அந்த செத்து போன ஆவியோடு தான் எல்லா மனிதனும் பிறக்கிறான். இப்போ நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக நான் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த நாளில் தானே என் ஆவிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து செத்து போன என் ஆவியை அவர் என்ன பண்ணிட்டாருங்க? ஜீவனுள்ள ஆவியாக மாற்றிவிட்டார். இப்போ நான் ஜீவாத்மாவாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க யாரா இருக்கிறீர்கள்? ஜீவாத்மாவாக இருக்கிறீர்கள். நீங்க செத்து நித்திய ஜீவனை பெற போறதில்ல, நீங்க ஏற்கனவே நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறீர்கள். நீங்க ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே அழிவில்லாத ஜீவனை, நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த ரட்சிப்பு என்பது, புது வாழ்வு என்பது, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது என்பது நம்ம ஆவியில தான் நடக்குது. அது என்ன ஆகுது அப்படின்னா ஆவியில இருந்து அடுத்தது நம்ம ஆத்துமாவுக்குள்ள கடந்து வருது. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் உங்களுடைய சிறப்பான காணிக்கைகளை இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கலாம். இப்படிப்பட்ட வார்த்தையை போதிக்கிற ஊழியத்தில் விதைக்கிற போது உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய மறுரூபம் உண்டாகிறதை நீங்க பார்க்க முடியும். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் மஸ்ட். நமக்கு இந்த மறுரூபம் தேவை. இந்த மறுரூபமாக்குகிற ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள், விதைக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே விதைக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் மறுரூபம் கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.